வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு 5th செப்டம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் க்ளோஸ் ஆனது வீக்காக க்ளோஸ் ஆகிருக்குது. அதாவது நான் இந்த 2 நாளாக தான் மார்க்கெட்டில் இருக்கிறேன், எஸ்டர்டே அண்ட் டுடே. ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் தான் மார்க்கெட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அதுக்கு அடுத்து ஒரு 10 o'clock ஆஃப்டர் 10:30க்கு மேலே மார்க்கெட் முடிகிற வரையுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷனாக தான் இருக்குது இந்த 2 நாளாகவே. இந்த லாஸ்ட் வீக்கு சார்ட் எடுத்து பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. அதனால ஓப்பனிங் ஒரு 30 மினிட்ஸில் மட்டும்தான் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் போட்டு ஃப்ரைடே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு நார்மல் ஃப்ரைடேவாக இருக்குமா இல்லை ஃப்ரைடேவாக இருக்குமா, சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் நிறையா இருக்குது, ஈவெண்ட்டு, இது எல்லாமே பார்த்தலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், எஸ்டர்டே வந்து யூஎஸ்ல வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதில் வந்து பார்க்கும்போது அந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா 3 years லோ ஓப்பனிங்ஸ் டேட்டா வந்துருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஃபர்தராக வந்துருச்சு. கொஞ்சம் ஹையில் இருந்த யூஎஸ் மார்க்கெட்டு க்ளோஸ் ஆனது வந்து மார்ஜினலாக வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது டவ் வந்து லைக் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது வித் பாசிட்டிவ் பயாஸில். S&P 500 ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.30% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. அங்கே வந்து ஃப்ரண்ட் லைன் ஸ்டாக்னு சொல்லக்கூடிய ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், ஆல்ஃபாபெட், அமேசான், என்விடியா, இது எல்லாமே வந்து 1% to 2% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு காலையில் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது அகைன் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்துச்சு. அதாவது ஜாப்பனீஸ் நிக்கி 1% டவுனில் இருந்துச்சு. ஹேங்சங் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ஷாங்காய் இண்டெக்ஸும் ஃப்ளாட்டாக இருந்துச்சு. அதாவது எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆனதுக்கு நம்ம நிஃப்டி 100 பாயிண்ட்ஸ் க்ரீனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங் 100 பாயிண்ட்ஸ் தான் க்ரீனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் ஓப்பன் ஆனதும் வந்து 70 to 80 பாயிண்ட்ஸ் ஹையில் ஓப்பன் ஆயிடுச்சு. 25,260 ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனிங் நல்லா ஸ்ட்ராங்காக ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆனது வீக்காக க்ளோஸ் ஆகிருக்குது. 25,150 அரௌண்ட் வந்து சஸ்டைன் ஆகிருக்குது. பேங்க் நிஃப்டி 51,600 to 51,450 ஒரு 150 பாயிண்ட்ஸ் கூட தான் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருந்துச்சு பேங்க் நிஃப்டி. ஃபைனலாக சென்செக்ஸு 0.18% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. 82,200 செட்டில் ஆகிருக்குது. நிஃப்டி 0.21% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. 25,145 வந்து செட்டில் இருக்குது. பேங்க் நிஃப்டி மார்ஜினலாக வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. 51,473 செட்டில் ஆயிருக்குது. 73 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது மீடியா, கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஐடி 0.5% to 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு அண்டர் பர்ஃபார்மில் இருந்த இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரியாலிட்டி இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் 1% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ப்ராடர் இண்டெக்ஸஸ் மார்ஜினலாக வந்து ஃப்ளாட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து போஸ்ட் மார்க்கெட் போட்டு சொல்லிக்கிற மாதிரி மார்க்கெட்டில் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் தான் ஆக்டிவாக இருந்தது. அதனால இன்னைக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து 1:1 போனஸுக்கு வந்து அப்ரூவ்டு கொடுத்துருக்குறாங்க போர்ட் மீட்டிங்கில். இன்னைக்கு நடந்த போர்ட் மீட்டிங்கில் இது வந்து ரெக்கார்ட் டேட் எப்போ அப்படிங்கிறது பிறகு அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து 3,000 அரௌண்டில் இருக்குது. எப்படியும் வந்து அவங்க ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அது ஸ்ப்ளிட் ஆகும்போதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு ஹையில் வந்துடும். 1,600 to 1,700 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் ரிலையன்ஸு. இந்த ரிலையன்ஸை பொறுத்த வரையும் அவங்க லிஸ்டிங் ஆனதுலேருந்து இது வந்து 5th டைமும் வந்து போனஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி எப்போ போனஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 1983 லைக் கபில் தேவ் தலைமையில் வந்து வேர்ல்டு கப் வின் பண்ண இயர். 1983 ஒரு போனஸ் கொடுத்துருக்குறாங்க. 1997 ஒன்று, 2009 ஓகேங்களா? அதாவது எக்கனாமிக் கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கும்போது போனஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து 2017 போனஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து 2024 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து 5th டைமாக வந்து அவங்க வந்து போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க ரிலையன்ஸ் கம்பெனி. அதானி குரூப் ஆஃப் கம்பெனி வந்து 30,000 crore 40,000 crore வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க என்சிடி மூலமாக, அதாவது நான் கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாக. இதனுடைய ஆனுவல் ஈல்டு வந்து 9.25% வந்து 9.9% இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்காக. ஸோ அதானி குரூப் ஆஃப் கம்பெனி 40,000 crore வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஓலா எலக்ட்ரிக்கல் 3 வீலர்ஸ் வந்து இந்த இயருக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா வந்து
சோர்சஸ் வந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓலா எலக்ட்ரிக் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லிஸ்டிங் ஆகிருக்குது. இன்வெஸ்டர்ஸ்ட்டு வந்து நிறைய பணத்தை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஜொமேட்டோவும் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்பவும் அண்டர் பர்ஃபார்மில் தான் இருந்துச்சு, லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஜொமேட்டோ வந்து நல்ல ஒரு ப்ரைஸுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வந்து ஓலா 3 வீலர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தா வந்து பார்க்கும்போது ஜேபி மோர்கன் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஜொமேட்டோவுடைய ப்ரைஸ் டார்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. 208 ருபீஸ்லேருந்து 340 ருபீஸ்க்கு வந்து அவங்க வந்து டார்கெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து லிஸ்டிங் ஆச்சு. அதாவது 3000 ருபீஸ் அரௌண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்குது. அதோடைய இஷ்யூ ப்ரைஸு 1563, ஆல்மோஸ்ட் 100% ரிட்டர்ன் வந்துருக்குது ஐபிஓவில். ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு 21% to 23% வந்து அப்சைடில் இருக்கும் அப்படின்ட்டு கோல்ட்மேன் ஷேர்ஸ் வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. க்ரூடு வந்து 9 மந்த் லோவுக்கு வந்துருக்குது, $73 பெர் பேரலுக்கு வந்துருக்குது. யூஎஸ் 10 இயர் பாண்டு ஈல்டு 3.75க்கு வந்துருக்குது. கோல்டு வந்து 2 வீக் லோவுக்கு வந்துருக்குது. ஓகேங்களா? டாலர் இண்டெக்ஸ் 101 அரௌண்டில் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இதுதான் இருக்கிற முக்கியமான நியூஸு. ஈவெண்ட்டை பொறுத்தவரையும் இன்னைக்கு யூஎஸ்லேருந்து 6 o'clock அரௌண்டு இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா வரும். அது எவ்ரி வீக் தேர்ஸ்டே அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock வரும். அதுக்கு அடுத்ததான் வந்து ஃப்ரைடே பொறுத்தவரையும் நான் ஃபார்ம் பேரோல்ஸ் டேட்டா, அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வருது. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து லைக் 20 பாயிண்ட்ஸ் 250 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. ஒரு பெரிய ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட் இல்லை. ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது லைக் அதாவது மார்க்கெட் வந்து இந்த 2 நாளாக வந்து பார்க்கும்போது டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. பட் குளோபல் மார்க்கெட் எதுவுமே வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை. குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணாமல் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் ஃபால் வர கிடையாது. மார்ஜினலான டவுனில் தான் போயிட்டு இருக்குது. இன்கேஸ் யூஎஸ் மார்க்கெட்டு இன்னைக்கு ஒரு டவ் வந்து 200 பாயிண்ட்ஸு, நாஸ்டாக் ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே ஹையில் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது யூஎஸ் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு டவுனாக இருக்குது இந்த 2 நாளில் அப்படிங்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து 25,000க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதனோட இம்பேக்ட் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு நாம் வந்து கெஸ் பண்ணலாம். பட் நம்ம மார்க்கெட்டு பொறுத்தவரையும் ஒரு அந்த மாதிரியான ஒரு கெஸ்ஸிங்க்கு என்ன சொல்கிறது இடம் கொடுக்கல. மார்ஜினலாக தான் டவுன் ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற இம்மீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,000 கீழே இருந்துச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் வரது வாய்ப்பு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 25,250லேருந்து 25,330 ஆல் டைம் ஹை. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பை பண்ணலாமா அப்படிங்கிறத டெக்னிக்கலாக நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய அந்த ஸ்டாக்குடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 2024 பொறுத்தவரையும் 2,400 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு ஆல் டைம் ஹை 3,270 அரௌண்டு போயிட்டு 2,150 வந்துட்டு இப்போ வந்து 2,900 அரௌண்டாக இருக்குது. இன்றைக்கி மார்னிங் வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் நான் வந்து பிஎஸ்சி வந்து ஷார்ட் அண்ட் லாங் டேர்முக்கு நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். 2,800 or 780 அரௌண்டு. இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் இன்றைக்கி கொடுத்த லெவலில் வந்து 100 பாயிண்ட்ஸ் ஏறி தான் இருக்குது. ஓகே, இப்போ பிஎஸ்சி பொறுத்தவரையும் எதனால் இது வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இப்போ வந்து ஐபிஓவுக்கு வரப்போகிறாங்க. அது வந்து ஏற்கனவே ஐபிஓவுக்கு வந்து அப்ளை பண்ணினது அவங்க வந்து செபி வந்து அவங்களுடைய ப்ரொப்போஸலை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த ஸ்கேம் நடந்துச்சு இல்லை, அந்த ஸ்கேமுக்கு அப்புறம் இப்போ அகைன் வந்து அவங்க வந்து ரீப்ரொப்போசல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து செபி வந்து அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்குது. அதனால் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஒரு நல்ல ஒரு விலை ஏற்றத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு நல்ல ஒரு இஷ்யூ ப்ரைஸ் வருவாங்க. அவங்க என்ன இஷ்யூ ப்ரைஸ் வராங்களோ அதுக்கு 75% இது வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். லைக் அவங்க வந்து ஒரு 5,000 ருபீஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து 4,000 ருபீஸாவது வேல்யூ இருக்கும். அதனால தான் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன்.
ஒருவேளை அவங்க வந்து இஷ்யூவுக்கு வந்து செபி வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதனுடைய வேல்யூ இன்னமும் வந்து ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்காங்க ஷார்ட் அண்ட் லாங் டேர்முக்கு. ஓகேங்களா? இது வந்து ஃபர்தராக வந்து டவுன் ஆனாலும் இது வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். ஏன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இப்போ வந்து ரீசெண்டாக சென்செக்ஸு, பேங்க் எக்ஸு இதனுடைய ஆப்ஷன் ட்ரேடிங் கொண்டு வந்து அது வந்து வால்யூம் நிறைய ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க. நல்ல ரெவென்யூ வந்துட்டு இருக்குது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்காங்க ஷார்ட் அண்ட் லாங் டேர்முக்கு. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ வந்து சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது ஓவராலாக வந்து காலில் தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்லிக்கிற மாதிரி. 82,500 காலில் மார்ஜினலாக இருக்குது. 1,500 புட்டில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ 82,500ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். ஓகேங்களா? அதாவது நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் ஃப்ரைடே என்ன நடந்துச்சு அதே மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. நமக்கு ஒரு 10 மணிக்கே வந்து இண்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். கால் அண்ட் புட்டில் 2 சைடுமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஓகே மார்க்கெட்டு இன்றைக்கும் வந்து ரொம்ப சைலண்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 5 மினிட்ஸ் கேண்டில். என்னடா அது திடீர்னு 5 மினிட்ஸ் கேண்டலுக்கு வந்துட்டாரேன்னு ஆச்சரியப்படாதீங்க. ஆனால் மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்டு அப்படி தான் இருக்குது. அதனால தான் வந்து 5 மினிட்ஸ் கேண்டலுக்கு வந்துருக்கிறேன். இந்த லாஸ்ட் 3 to 4 டேஸ் பார்க்கும்போது எஸ்டர்டே வந்து மார்க்கெட் நல்லா டவுனில் ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆனது ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பன் ஆனது ஸ்ட்ராங்காக ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆனது வீக்காக க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? இதுதான் இந்த 2 நாள் ஹிஸ்ட்ரி. அப்படிங்கும்போது இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 25,200 25,200க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 25,250 தென் 25,330 இது வந்து ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25,100 கீழே 25,085 கீழே இருந்துச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25,000 தான். 25,000 தான் வந்து மேஜிக் ஃபிகராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து லோ, வெனஸ்டே வந்து லோ ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 51,500 தான் ஆஸ் ஆஃப் நவ் இருக்கிற ரெசிஸ்டன்ஸு. அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 51,650. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது லைக் இந்த ரேஞ்சு 51,350 தென் 51,250. 51,250 கீழே இருந்துச்சு அப்படின்னா 51,000 வரையும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.